ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸோடு தான் வந்திருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் இன்ஃப்ளேட்டபிள் பார்க் வந்து போயிருந்தோம். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. அங்கே வந்து சின்ன பசங்களுக்கு வந்து 1 to 3 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ரீ, அப்புறம் 3 to 7 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு 500 ருபீஸ் வாங்குவாங்க. அண்ட் அடல்ட்ஸ்க்கு வந்து 900 ருபீஸ் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து அங்கே வந்து க்ரிப் சாக்ஸ் வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அந்த சாக்ஸ்க்கும் நீங்களே பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு வாட்ச் கொடுக்குறாங்க. அந்த வாட்சில் வந்து க்ரீன் கலர் லைட் எரியும் உள்ளே போகும்போது. அது வந்து ஃபினிஷ் 1.5 hour தான் டைமு. அந்த ஃபினிஷ் ஆகிற டைமில் உங்களுக்கு வந்து ப்ளூ டு ரெட் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் ஆன பிறகு நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இதுவும் அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த இதுவும். ஸோ அங்கே போன பிறகு பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சுங்க. அந்த கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா டயர்ட் ஆகிட்டு ஜாலியாக விளையாடிட்டு தான் வருவீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது பார்க். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பால்ஸ்லேருந்து அதை ஜம்ப் பண்ணிவிட்டு அமேசிங்காக இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸு. சின்ன பசங்களுக்கும் பெரிய பெரிய ஸ்லைட்ஸ் இருந்துச்சு. அங்கே வந்து சின்ன பசங்களும் விளையாடலாம், பெரியவங்களும் வந்து விளையாடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஏறும்போது ரொம்பவே பயந்துட்டேன். ஏறிட்டேன், பட் இறங்குறது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பயமாக இருந்துச்சு. அப்புறம் விளையாட வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி கேம்ஸு. அப்புறம் மேஸ் கேம் ஒன்று இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி புல் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா அப்படியே பேக் போயிடுவீங்க. இந்த மாதிரி ஏறுறது, சறுக்கிறது, இந்த கிங் இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த மேஸுன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் மேஸு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஆர்கேட் கேம்ஸ் இருந்துச்சு சின்ன பசங்களுக்கு. பட் இது வந்து செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணி நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ அகைன் எதுக்கு பே பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு கூட வந்துடலாம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு போதுமானது. இது விளையாடியே நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது வந்து ரொம்பவே புதுசாகவும் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து லொக்கேஷன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.